வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காதல் விலைமதிப்பற்றது வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ஜெட்டை ஒரு உணவகத்தில் போலீசாருக்கு முன்விட்டு சென்றோம். இன்று ஜெட்டின் கைது மற்றும் அவனது பயங்கரவாதத்தின் முடிவு, தேனிலவை துறந்து வேலையையும் கடமையையும் தேர்ந்தெடுப்பது மற்றும் அல்கா அம்மாவின் அந்த குறு மந்திரம் என் பார்வையை எப்படி மாற்றியது என்பதை நீங்கள் கேட்பீர்கள். ஜெட்டின் முடிவு மற்றும் மகா கும்பமேளா சங்கல்பம். இறுதி முயற்சி. உணவகத்தில் போலீசாரை பார்த்ததும் ஜெட் ஓடினான். ஆனால் பைக்கின் 2 சக்கரங்களிலும் காற்று இல்லை. ஓடும்போதே துப்பாக்கியை எடுத்து சுட்டான். அதற்கு பதிலாக போலீசார் அவனது கால்களில் சுட்டனர். தண்டனை உரிமம் இல்லாத துப்பாக்கி வைத்திருந்தது, போலீசார் மீது சுட்டது மற்றும் போக்குவரத்து போலீஸ்காரரை மோதிய குற்றங்களுக்காக ஜெட்டிற்கு குறைந்தது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதியானது. அம்மாவின் தீர்வு. தண்டனையை குறைக்கும் ஆசையில் ஜெட் எங்கும் ராஷீலின் பெயரை சொல்லவில்லை என்பதால் இனி எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அம்மா உறுதிப்படுத்தினார். மகா கும்பமேளா திட்டம். ஜெட்டின் பயத்திலிருந்து விடுபட்டதும் 3 மாதங்களுக்கு பிறகு மகா கும்பமேளாவில் கங்கை ஸ்நானம் செய்ய பரக் முன்மொழிந்தார். ஸ்வப்னில், அம்மா, தாத்தா, பாட்டி மற்றும் நாங்கள் அனைவரும் அந்த புண்ணிய காரியத்தில் இணைய முடிவு செய்தோம். தேனிலவை துரத்தல் மற்றும் புதிய அடையாளம். தர்க்கரீதியான முடிவு. நாம் ஏற்கனவே ஒருவருக்கொருவர் நன்றாக தெரிந்தவர்கள் என்பதால் தேனிலவு என்ற வழக்கத்தை நாம் குருட்டுத்தனமாக பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்று நான் வாதிட்டேன். ஸ்வப்னில் உடன்பட்டார். நாங்கள் அந்த யோசனையை கைவிட்டோம். பொறுப்பு மாற்றம். அம்மா என்னை பள்ளியில் கற்பித்தல் வேலையை விட்டுவிட்டு அவரது பொறுப்புகளை அவரது தத்துவ கொள்கைகளின் வடிவம் ஏற்குமாறு கூறினார். தியாகம் மற்றும் ஈடு செய்தல். எனக்கு இது சற்று கடினமாக தோன்றியது. ஆனால் ஸ்வப்னில் என்னை தேற்றினார். நீ 30 ஆண்டுகள் வாழ்ந்த வீடு, குடும்பத்தை விட்டு இங்கு வந்திருக்கிறாய். எங்கள் வீட்டில் உன் புதிய அடையாளத்திற்காக அம்மா செய்வது உன் தியாகத்திற்கு முன் மிக குறைவு. இந்த குடும்பம் தங்களை விட பிறருக்காக வாழ்வது என்ற கொள்கையில் நடக்கிறது என்று எனக்கு புரிந்தது. அப்பாவின் திருப்தி. எனது அப்பாவும் மகளின் கடமையிலிருந்து விடுபட்டு இப்போது முன்பை விட மிகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார். அம்மாவின் குரு மந்திரம் மற்றும் ஞானோதயம். திருமணத்தின் நோக்கம். தான் திருமணமாகாமல் இருந்தும் ராஷீல் மற்றும் எனது திருமணத்தை ஏன் நடத்தினீர்கள் என்று நான் அம்மாவிடம் கேட்டேன். அம்மா கூறினார், நாம் நல்ல குழந்தைகளை தர முடிந்தால், அவர்களை நன்றாக வளர்க்கும் திறன் இருந்தால் நாம் நிச்சயமாக திருமணம் செய்ய வேண்டும். சமூகத்திற்கும் நாட்டிற்கும் தகுதியான சந்ததிகளை தருவது குடிமக்களின் கடமையாகும். வசுதைவ குடும்பகம். ராஷீல் அமெரிக்காவில் சேவை செய்வது இந்திய வசுதைவ குடும்பகம் கருத்தின் ஒரு பகுதியாகும் என்று அவர் கூறினார். குரு மந்திரம். நான் மந்திரித்துவிட்டதைப் போல குரு மந்திரம் கேட்டேன். அம்மா கூறினார், நாம் செலுத்த வேண்டிய வரிகள் மற்றும் வாங்கிய பொருட்களுக்கான கட்டணங்களை மிக விரைவாகவும் பணிவாகவும் செலுத்த வேண்டும். அவற்றை ஒரு சுமையாக கருதக்கூடாது. பரோபகார உணர்வு. கட்டணங்களை செலுத்துவது வெறும் கடமை மட்டுமல்ல, அது மற்றவர்களின் பணிகளை எளிதாக்கும் ஒரு பரோபகாரம் என்று எனக்கு புரிந்தது. அம்மாவின் போதனை கருணை மற்றும் தாராள மனப்பான்மை நிறைந்தது. தீயவர்களுடன் நடத்தை. அம்மா நல்லவர்களிடம் அன்பாக இருப்பார் என்றும், ஆனால் தீயவர்களின் தீமைகளை மட்டும் சகித்து கொள்ளவே மாட்டார் என்றும் நான் உணர்ந்தேன். தேவையெனில் தகுதியான நண்பர்களின் உதவியுடன் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். எனது திருமணம், எனது புதிய அம்மா மற்றும் எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம். இப்போது எனது வாழ்க்கை கடமை மற்றும் செழிப்பின் புதிய சிகரத்தில் தொடங்கியுள்ளது. நீங்கள் கேட்பது எபிசோட் 71. ஜெட்டின் முடிவு, தேனிலவை துரத்தல் மற்றும் அம்மாவின் குரு மந்திரம். ஜெட் உடனே எழுந்து தனது பைக்கை நோக்கி ஓடினான். போலீசார் அவனை ஓடவிட்டனர். அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான், ஆனால் அது நகராமல் தள்ளாடியது. அவன் கீழே குனிந்து பார்த்தபோது பைக்கின் 2 சக்கரங்களிலும் காற்று இல்லை. இப்போது அவனுக்கு ஓடுவதை தவிர வேறு வழியில்லை. அவன் ஓடத் தொடங்கியதும் போலீசார் அவனை துரத்தத் தொடங்கினர்.
அவன் பயந்துவிட்டான். வேறு வழியின்றி இடுப்பில் இருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசார் பக்கம் சுட்டான். அப்போது போலீசார் தற்காப்பிற்காக அவனது கால்களில் சுட்டனர். ஜெட்டின் 2 கால்களிலும் காயங்கள் ஏற்பட்டன. அதனால் அவனால் இனி தப்பிக்க முடியவில்லை. உரிமம் இல்லாத துப்பாக்கி வைத்திருந்தது மற்றும் போலீசார் மீது சுட்ட குற்றங்களுக்காக போலீசார் அவனை சிறைக்கு அனுப்பினர். இதற்கிடையில் பக்கத்து மாவட்டத்தில் இருந்து அவன் போக்குவரத்து போலீஸ்காரரை மோதிய தகவல் கிடைத்தது. அந்த குற்றமும் அவன் மீது சுமத்தப்பட்டது. போலீசார் அவனை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி ஜெட் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று கூறினர். அவன் யாரையாவது கொல்ல ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டு இங்கு வந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர். ஜெட்டிடம் சட்டவிரோத கைத்துப்பாக்கி கிடைத்தது. அவன் போலீசார் மீது சுட்டபோது அங்கு பலர் சாட்சிகளாக இருந்தனர். பல நேரில் பார்த்த சாட்சிகள் ஜெட் செய்த குற்றத்தை உறுதிப்படுத்தினர். குற்றத்தின் தீவிரத்தை வைத்து ஜெட்டிற்கு குறைந்தது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதியானது. ஜெட் சிறைக்கு சென்றுவிட்டதால் ஸ்வப்னில் மற்றும் வாணியின் திருமணத்தில் எந்த இடையூறும் ஏற்படவில்லை. அதேபோல் ராஷில் மீது வந்த ஆபத்தும் இப்படி விலகியது என்று அம்மா தனது பேச்சை முடித்தார். அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அவன் ராஷிலை கொல்லும் நோக்கத்துடன் வந்தான். ஒருவேளை அவன் அந்த விஷயத்தை சொன்னால் நமக்கு சிக்கல் ஏற்படலாம் என்று எனது கவலையை வெளிப்படுத்தினேன். அவன் அந்த விஷயத்தை விசாரணை செய்யும் DSP முன்னிலையில் மட்டுமே சொன்னான். தண்டனை குறையும் என்ற ஆசையில் எழுத்துப்பூர்வ வாக்குமூலத்தில் ராஷிலின் பெயரை எங்கும் குறிப்பிடவில்லை. எனவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எதிர்காலத்தில் ஏதேனும் நடந்தால் அப்போது பார்த்து கொள்வோம் என்று அம்மா நம்பிக்கையுடன் கூறினார். உடனடியாக எந்த பிரச்சனையும் வராது என்ற நம்பிக்கையில் அனைவரும் நிம்மதியாக இருந்தனர். ராஷில் மற்றும் பர்ஷ்னியுடன் 3 மாதங்களுக்கு பிறகு நான் மீண்டும் இந்தியா வருவேன் என்று பரக் விஷயத்தை மாற்றி கூறினார். இது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் என்று அம்மா மகிழ்ந்தார். பரக்கிற்கு பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் கங்கை ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று மிகுந்த ஆசை இருக்கிறது என்று ராஷில் விளக்கினாள். இது மிகவும் நல்ல விஷயம். நானும் வாணியும் கூட உங்களுடன் சேர்ந்து புண்ணிய ஸ்நானம் செய்வோம் என்று ஸ்வப்னில் உற்சாகமாக கூறினார். உங்கள் அத்தையை, தாத்தா, பாட்டியை ஏன் மறந்துவிட்டீர்கள் எனது அன்பு மருமகன்களே என்று அம்மா சிரித்துக்கொண்டே கேட்டார். அனைவரும் சேர்ந்து மகா கும்பமேளாவில் புனித நீராட முடிவு செய்தனர். அம்மாவின் அறையிலிருந்து அனைவரும் வெளியே வந்தபோது அப்பா கேட்டார், மூடிய அறைக்குள் நீங்களெல்லாம் என்ன மீட்டிங் செய்கிறீர்கள்? அண்ணா, நாங்களெல்லாம் மகா கும்பமேளா புனித நீராடல் பற்றி திட்டமிட்டுக் கொண்டிருந்தோம் என்று அம்மா கூறினார். அப்படியானால் 3 மாதங்களில் மீண்டும் நாம் இந்தியா வரப்போகிறோம் என்று சொல் என்று அப்பா கூறினார். அண்ணா, மகா கும்பமேளா என்பது ஒரு விசேஷமான தருணம். இனி நீங்கள் அடிக்கடி இந்தியா வர வேண்டும். ஏனென்றால் உங்கள் மகனும் மருமகளும் இங்கேயே இருக்கப் போகிறார்களே என்று அம்மா சிரித்துக்கொண்டே கூறினார். அதுவும் உண்மைதான் என்று அப்பா ஒப்புக்கொண்டார். மறுநாள் அனைவரும் விடைபெற்றனர். இனி எமது தேனிலவு குறித்த பேச்சு வந்தது. நான் இப்படி வாதிட்டேன், நாம் யாரையோ பார்த்து குருட்டுத்தனமாக பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன? நாம் ஏற்கனவே நிறைய பயணம் செய்துள்ளோம். ஒருவரது எண்ணங்கள் ஒருவருக்கு தெரியும். ஸ்வப்னில் எனது பேச்சை ஏற்றுக்கொண்டு தேனிலவு திட்டத்தை கைவிட்டார். எமது இருவருக்கும் இடையே அன்பும் நெருக்கமுமாக நாட்கள் கழிந்தன. ஸ்வப்னில் அம்மாவிடம் இருந்து தொழிற்சாலை பணிகளை புரிந்து கொண்டு உதவி செய்து வந்தான். அம்மா என்னிடமும் கூறினார், வாணி, இனி நீ கற்பித்தல் பணியை விட்டுவிட வேண்டும். நான் இதுவரை பள்ளியில் கவனித்து வந்த பொறுப்புகளை இனி நீ ஏற்க வேண்டும். இந்த பள்ளி உண்மையில் அம்மாவின் தத்துவங்களின் பிரதிபலிப்பு. அவர் அதை எனது பொறுப்பில் விட விரும்புகிறார். எனக்கு இது சற்று சங்கடமாக இருந்தது. நாம் ஈட்டிய வெற்றிகளை ஒருநாள் எவருக்கோ ஒருவருக்கு ஒப்படைத்துதான் ஆக வேண்டும். ஸ்வப்னில் தொழிற்சாலையை கவனித்துக் கொள்வது இயல்பு. ஆனால் நான் இப்போதுதான் இந்த குடும்பத்தில் உறுப்பினராகி இருக்கிறேன். நான் இதே விஷயத்தை ஸ்வப்னிலிடம் கூறினேன். வாணி, நீ 30 ஆண்டுகளாக இருந்த வீட்டை, உறவுகளை விட்டு எமக்காக வந்திருக்கிறாய். அந்த தியாகத்திற்கு முன்னால் அம்மா உனக்கு தரும் இந்த அடையாளம் மிக குறைவு என்று ஸ்வப்னில் என்னை தேற்றினான். என்னை விட அதிகமாக ஸ்வப்னில் அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்தான். இந்த குடும்பத்தின் கலாச்சாரமே வேறு.
இவர்களெல்லாம் பிறருக்காக வாழும் மனிதர்கள். அம்மாவின் ஆலோசனையின் பேரில் எனது அப்பாவிற்கு ஒரு நல்ல சமையல்காரரையும் உதவியாளரையும் ஏற்பாடு செய்தேன். நான் வாரத்திற்கு 2-3 முறை சென்று அப்பாவை பார்த்து பேசி வருவேன். மகளை ஒரு நல்ல வீட்டிற்கு அனுப்பியதில் அப்பா இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒரு தந்தையாக தனது கடமை தீர்ந்ததில் அவர் இப்போது முன்பை விட ஆரோக்கியமாக இருக்கிறார். அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒரு நாள் நான் அவரிடம் கேட்டேன், அம்மா, நீங்களே திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தும் ஏன் எமது திருமணங்களை இவ்வளவு பொறுப்பாக நடத்தினீர்கள்? அம்மா என்னை ஆழமாக பார்த்து யோசனையில் ஆழ்ந்தார். என்னை கட்டியணைத்துக் கொண்டார். வாணி, தனிமையாக இருப்பது எனக்கு கடினம் அல்ல. ஆனால் உங்களை பார்த்த பிறகு நல்ல சந்ததிகளை நாட்டிற்கு வழங்குவதும் குடிமகனின் கடமை என்று எனக்கு புரிந்தது என்று அம்மா கூறினார். எங்களை அத்தகைய தகுதியுள்ளவர்களாக கருதியதற்கு நன்றி. ஆனால் ராஷில் அமெரிக்காவில் இருந்து கொண்டு நாட்டிற்கு எப்படி சேவை செய்ய முடியும் என்று நான் கேட்டேன். நாம் வசுதைவ குடும்பகம் என்று நம்புகிறோம். இந்தியர்கள் உலகில் எங்கு இருந்தாலும் நல்ல அடையாளம் பெறுவது பெருமைக்குரியதே என்று அம்மா பதிலளித்தார். அவரது சிந்தனை முறை எவ்வளவு ஆழமானது என்று எனக்கு மீண்டும் ஒருமுறை புரிந்தது. அம்மா, எனக்கு ஒரு குரு மந்திரம் கொடுங்கள், நானும் உங்களது பாதையில் நடக்க விரும்புகிறேன் என்று வேண்டினேன். நீங்கள் 4 குழந்தைகளும் சொல்லாமலேயே நல்ல விஷயங்களை கிரகிக்கிறீர்கள். இனி குரு மந்திரத்தை பற்றி சொன்னால், நாம் செலுத்த வேண்டிய வரிகள் மற்றும் பாக்கிகளை பணிவாகவும் விரைவாகவும் செலுத்த வேண்டும். அவற்றை ஒரு சுமையாக கருதக்கூடாது என்று அம்மா கூறினார். இது ஒரு குரு மந்திரமா என்று நான் முதலில் யோசித்தேன். ஆனால் ஆழமாகச் சிந்தித்தால் அது மற்றவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் எவ்வளவு அவசியம் என்று எனக்கு புரிந்தது. நாம் செலுத்தும் பணம் மற்றவர்களின் பொறுப்புகளை எளிதாக்குகிறது. அம்மா இந்த விஷயத்தை எவ்வளவு அழகாகச் சொன்னார் என்பதை புரிந்து கொண்டேன். ஒவ்வொருவருக்கும் தங்களது குடும்ப பராமரிப்பு இருக்கும். நாம் அவர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் கொடுத்தால் அது அவர்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்யும். அம்மா எவ்வளவு தாராள குணமுள்ளவர் என்று எனக்கு புரிந்தது. அம்மா நல்லவர்களிடம் அன்பாக இருப்பார், ஆனால் தீயவர்களுக்கு மட்டும் தகுந்த பாடம் கற்பிப்பார். அதுவும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாம் பெரும் வசதிகளுக்காக அரசாங்கம் நிதி ஒதுக்குகிறது. அந்த பணம் எமது வரிகளில் இருந்தே வருகிறது. எனவே வரி செலுத்துவது நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம். குறைந்த வார்த்தைகளில் அம்மா எவ்வளவு பெரிய விஷயத்தை சொன்னார் என்று வியந்தேன். அம்மா ஜெட் போன்றவர்களுக்கு போலீசார் மூலம் பாடம் கற்பித்தது கூட எனக்கு ஒரு பாடமாக அமைந்தது. நாம் எமது சக்திக்கேற்ப நல்லது செய்ய வேண்டும். பிரச்சனை வந்தால் நண்பர்களின் உதவியை பெற வேண்டும். தொகுப்பாளரின் முடிவுரை. அன்பான நேயர்களே, எபிசோட் 71 நீதி, கடமை மற்றும் மனித உறவுகளை பற்றிய கதை. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை இந்த எபிசோடில் பார்த்தோம். எபிசோட் 71 நிறைவுற்றது.